2015 டர்க்கியில ஒரு மர்ம நபர் ஷான் கன் எடுத்துக்கிட்டு ஒரு பில்டிங்கோட கூரை மேலே ஏறி மக்களை பயன்படுத்திட்டு இருந்தார். அவர் ஏற்கனவே 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஷூட் பண்ணி காயமும் படுத்தியிருந்தார். போலீஸ் அவரை சரண்டராக சொல்லும் போது அவர் டோட்டலாவே மறைச்சிட்டார். ஆனா அவருக்கே தெரியாம 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்னைப்பர் அவர் ஆல்ரெடி எய்ம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஷாட்லயும் அவருக்கு எந்த ஒரு குண்டடியும் படாம அவர் அங்க நின்றுட்டு தான் இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ்ங்க அவரோட கன்னை வாங்கி பார்க்கும் போது தான் அவங்களுக்கு சரியான ஷாக். அது என்னன்னா ஸ்னைப்பர் மிஸ் ஆகல, ஆனா அது அவரோட ஷாட் கன்னையை 3 தடவை சுட்டு அந்த ஷாட் கன் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. இது வேற லெவல் சம்பவம் இல்ல? இது மட்டும் இல்ல, இதே மாதிரி 1993லயும் யூஎஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஸ்னைப்பரை வச்சு நடந்திருக்கு. சில நேரத்துல ரியல் லைஃப் சினிமாவே ஓவர்டேக் பண்ணியதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஸ்கில்லா இல்ல ஜஸ்ட் ஒரு லக்கா?